So today we are going to see optical CRM softwareல நம்ம பில்டிங் வந்து எப்படி பண்ண போறோம், ஆப்டிகா பில்டிங் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கூகுள் போயிட்டு ஆப்டிக்கல் சிஆர்எம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கெட் திஸ். இந்த இடத்துல வந்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய கஸ்டமர் ஐடி காமிக்கும் 920435. Then after coming into this, for staff logins, staff எல்லாருக்குமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பேன் at the time of entry. ஸோ ஸ்டாஃப் லாகின்ல வந்துட்டு இங்கே உங்களுடைய யூசர் நேம் அண்ட் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். ஸோ ஐம் ஜஸ்ட் லாகிங் இன் ஃப்ரம் மை ஐடி. ஸோ சேம் திங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும், பட் ஸ்டாஃப் போட்டுட்டு பண்ணணும். தென் இங்க இருக்க கேப்சர் வந்து இங்க டைப் பண்ணணும். ஸோ இன்கேஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பா ஏதாவது அடிச்சிருக்கீங்க ஒரு கேப்சர் தப்பா அடிச்சிருக்கீங்கன்னு அது காமிச்சதுன்னா ஸ்டாப் அட் ஒன்ஸ். திருப்பியும் 3 times ட்ரை பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் லாக் ஆயிடும். ஸோ அது பண்ணாதீங்க. தென் யூ வில் கம் இன் டு த டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுல வந்து நம்ம மேஜரா வந்து ஒரு 5 கேட்டகரிஸ்குள்ளார தான் நம்ம போய் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அதை நீங்க ஸ்டார்டிங்ல இஃப் யூ கேன் see this it will be enough. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல போன உடனே என்ன வரும் அப்படின்னா எந்த பர்டிகுலர் பிரான்ச்சோ அந்த பர்டிகுலர் பிரான்ச்சோட அந்த மந்தோட டேட்டா அண்ட் அந்த டேயோட டேட்டா அண்ட் பெண்டிங் டாஸ்க் ஏதாவது இருந்தா காணும். ஸோ பேசிக்கலி அந்த டேயோட டேட்டால அன்னைக்கோட ஆவரேஜ், அன்னைக்கோட டோட்டல் எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எத்தனை சேல்ஸ் வேல்யூ, எத்தனை பில்ஸ் போட்டிருக்கீங்க, ஆவரேஜ் சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, விசிட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஐ டெஸ்டிங் எத்தனை பண்ணிருக்கீங்க அண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு, ஃபுல் கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு இன் கேஷ், ஜிபே ஆர் கார்டு. அண்ட் இது தவிர்த்து கஸ்டமரோட பர்த் டேட்ஸ் ஏதாவது நீங்க வந்து டேட் மென்ஷன் பண்ணிருந்தோம் அப்படின்னா கஸ்டமர் டேட் பர்த்டேவும் ஆனிவர்சரி டேட்ஸும் காமிக்கும் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இதுலேயே காமிச்சிடும். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஃபார் த டே. அண்ட் செகண்ட் திங் இஸ் ஃபார் த மந்த். அந்த மந்தோட டார்கெட் நம்ம ரீச் பண்றோமா இல்லையா அந்த பிரான்ச்ல, இது வந்து ஓவரால் எம்ஆர்பி. தென் கம்ஸ் கிராஸ் சேல் விச் இஸ் மைனஸ் த டிஸ்கவுண்ட். நெட் சேல் வந்து மைனஸ் த ஜிஎஸ்டி. இதுதான் வந்து நெட் சேல். ஸோ நம்ம இதை தான் எடுத்துப்போம் கன்சிடரேஷன்ல. டோட்டல் பேமெண்ட் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு அந்த மந்த்துக்கு அண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகிருக்கு அந்த மந்த்துக்கு அண்ட் டோட்டல் ஐ டெஸ்டிங் அந்த மந்த்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம், விசிட்டர்ஸ் எவ்வளோ என்ட்ரி பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் சேல் அகேன் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பில்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ காமிக்கிறோம். ஸோ திஸ் வாட் வில் பி சீன் இன் த டேஷ்போர்ட். ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா எத்தனை பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு, அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ, எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு அண்ட் பெண்டிங் பார்கோட்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பண்ணிடுறோம். பெண்டிங் அமௌண்ட் இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ இது அப்படின்னா அதோட பெண்டிங் பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் இதுல காமிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மந்த்துக்கு இவ்வளோ பேலன்ஸஸ் இன்னும் நம்ம டெலிவரி கொடுக்காம இருக்குங்கிறது இதுல வந்து காமிக்கும். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா யூ கேன் கோ இன்டு யூடியூப் சேனல் ஃபார் தி ஆப்டிகல் சிஆர்எம் ட்ரைனிங்காக நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூ கோ இன்டு தி வீடியோ அண்ட் யூ கேன் ஸ்க்ரால் டவுன் இன் கேஸ் இன் ஃபியூச்சர் இஃப் யூ வாண்ட் டு see any other details also நீங்க இதுக்குள்ள போய் பாருங்க. Okay, so this is just the introduction, just to overview இந்த பிரான்ச் நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு வந்து பாத்துக்கலாம். ஸோ நீங்க எந்த பிரான்ச் நீங்க இன்சார்ஜோ அந்த பிரான்ச்சுக்கான செலெக்ஷன் ஒரு சில பேர் ஒரு பிரான்ச் இருக்கலாம், சில பேர் 2-3 பிரான்ச்சஸ் டீல் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தோட ஆக்சஸும் வந்து ஓகே. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் திங் வேற சேல்ஸ் பார்க்க போகிறோம். சேல்ஸ்ல வந்து மேஜரா ஒரு 4 கேட்டகரிஸ் பார்க்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ ஆர்டர் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இதில் வந்து என்னென்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு என்ட்ரி த பிரான்ச். எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்ல எடுத்துக்கணும். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அட்மின் ஆஸ் மை பிரான்ச். இந்த இடத்துல கஸ்டமர் எந்த கஸ்டமர் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பா அந்த கஸ்டமரோட ரெஃபரல் மொபைல் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் புட் சோர்ஸ் நம்பர். இது எதுக்காகனா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்த வாட்டி நம்ம வந்து ரெஃபர் பண்றதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக.
ஸோ இங்கே என்ட்ரி பண்ண உடனே அவங்க நேம் அண்ட் மொபைல் நம்பர் இங்கே வந்துடும். அதை ட்ராக் டவுன் பண்ணிக்கலாம் நம்ம. தென் ஆர்டர் நம்பர் டிஃபால்ட்டாகவே வந்துடும். திஸ் இஸ் தி ஆர்டர் நம்பர் தட் வில் பி என்டர்டு டிஃபால்ட். இன்கேஸ் ஃபர்தர் நீங்கள் ஃபியூச்சர் ஏதாவது எடிட் பண்ணணும்னா மோஸ்ட்லி எடிட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா எல்லாமே சீரீஸாக தான் வர மாதிரி மோஸ்ட்லி டோன்ட் எடிட். தென் டேட் ப்ரீ டேட்டட் போடணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணி ப்ரீ டேட்டட் போட்டுக்கலாம். அதர்வைஸ் இட் இஸ் ஆல் டிஃபால்ட்டாக வந்துடும். தென் கம்ஸ் மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் இல்லாமல் எந்த ஆர்டர்ஸும் என்டர் ஆகாது. ஸோ ஃபார் எவ்ரி கஸ்டமர் ப்ளீஸ் கலெக்ட் த மொபைல் நம்பர். அண்ட் மொபைல் நம்பர் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்டரை நம்ம கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ there is no other option. So correctly mention the mobile number. So I'll just put my mobile number for this. ஸோ இது போட்ட உடனே இது ஷோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸ்ல என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர்னா கிரியேட் நியூ ஆர்டர் மட்டும்தான் காமிக்கும். பட் இவங்க நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னா அவங்களோட பேர் காமிக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யார் பேர் வேணா காமிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த மொபைல் நம்பர்ல அலமேலு அப்படிங்கிறவங்க இப்போ வந்திருக்காங்கன்னா யூ வில் செலக்ட் திஸ். ஆர் லேக்காங்கிறவங்க வந்திருந்தாங்கன்னா யூ வில் செலக்ட் திஸ். இல்லை சுப்ரியாங்கிறதுனால இல்லை இதுல இருக்கிற நேமே இல்லை மேடம், புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா யூ செலக்ட் கிரியேட் நியூ ஆர்டர். அவ்வளவுதான் விஷயம். ஸோ யூ ஜஸ்ட் செலக்ட் கிரியேட் நியூ ஆர்டர் அண்ட் தென் ஓகே. கஸ்டமரோட டைட்டில் ஆல்வேஸ் டைட்டில் கேப்ஸ். ஓகே. தென் செகண்ட் மொபைல் நம்பர். ஸோ பிரைமரி மொபைல் நம்பர் மோஸ்ட்லி வாட்ஸ்அப் நம்பரா இருக்கணும். தட் இஸ் வென் இந்த நம்பர் நம்ம போடும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம் ஜென்ரேட்டட் பில்ஸ் கஸ்டமருக்கு போய் சேரும். So second mobile number, in case they can share their second number or some other references, they can have this. Second mobile number. Okay. Then comes email ID and salesperson. வேற யாராவது டைப் பண்ற மாதிரி இருந்தா அவங்களோட சேல்ஸ்பர்சனோட நம்பர் நேம் கரெக்டா டைப் பண்ணிருக்காங்க. ஆனிவர்சரி டேட் அண்ட் பர்த் டேட் மென்ஷன் பண்ணுங்க. ஏஜ் ஆஃப் த கஸ்டமர் மென்ஷன் பண்ணுங்க. Then comes male, female or Muslim. And in case of GST claim பண்றாங்க கஸ்டமர்னா கஸ்டமரோட கம்பெனி நேம்ல இருக்கிற GST. ஸோ பேசிக்கலி கஸ்டமரோட கம்ப்ளீட் கம்பெனி நேம் அண்ட் அதோட GST டீடைல்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிட்டா பில்லில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அண்ட் தி அட்ரஸ் டீடைல்ஸ் விச் வி ஹவ் கலெக்டட் இன் டேட்டா ஷீட் நம்ம பண்ணும்போது கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டீடைல்ஸ் இங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆல்வேஸ் மென்ஷன் இன் கஸ்டமர் நோட் whether the customer is referred, if he is regular customer இல்ல referred customer, referred by whom, அந்த நேம் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணுங்க. Then comes இந்த இன்க்ளூசிவ் ஆஃப் GST தான் மோஸ்ட்லி இருக்கும். this is all default. இதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ணும். ஸோ அட் அ டைம் 10 ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம். சேல் நம்ம இப்போ அவங்களுக்கு ஃப்ரேம் சேல் பண்றோம், ஃபிட்டிங் நம்ம பண்றோம் அப்படின்னா ஃப்ரேம் லென்ஸ் அண்ட் ஃபிட்டிங் நம்ம பண்றோம்னா யூ ஹேவ் டு பே செப்பரேட்லி ஃபார் ஃப்ரேம், செப்பரேட்லி ஃபார் லென்ஸ் அண்ட் செப்பரேட்லி மூணாவது காலத்துல அதர்ஸ்ல ஃபிட்டிங் பண்ணலாம். இதுதான் யூஸ்வல் பண்றது. இது தவிர்த்து வேற என்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இது இருக்கு. சன்கிளாசஸ், கான்டாக்ட் லென்சஸ், சொல்யூஷன்ஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ என்னென்ன கேட்டகரி எதை எப்படி பண்றதுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்துலேயுமே யூ ஹேவ் கோடிங் மென்ஷன் ஆயிருக்கும். FR, SH அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் ஆஃப் தி ஃப்ரேம்ஸ் தட் இஸ் அவைலபிள் FR, SH கேட்டகரி தான். இந்த ரேஞ்ச் இந்த ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஸோ அது அந்த நேம் கீழே டேங்காங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கலர்ஸ் யூ கேன் மென்ஷன் இஃப் இட் இஸ் ப்ளூ. ஆல்ரெடி இருந்ததுன்னா விட்டுருங்க. அதர்வைஸ் யூ கேன் மென்ஷன் ப்ளூ. 52 சைஸ்னா 52 சைஸ். டைப் மெட்டீரியல் ஷெல்லில் இருக்கு. டைப் ஃபுல் ஷெல். ஸோ பேசிக்கலி இங்கே நான் என்ன பண்ணுறேன், அது எந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கோ, இஃப் யூ நோ தட் வேதாண்ட்லேருந்து வந்திருக்கு, ஓக்லேருந்து வந்திருக்குன்னா கம்பெனி. ஸோ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல கலர் என்ன கலரோ அந்த கலர் மென்ஷன் பண்ணுறோம். சைஸு, மெட்டீரியல் ஷெல்லா மெட்டலா இது ரெண்டு தான் வரும். ஆர்கிடெக்ட் ஷெல்லாக இருந்தால் ஆர்கிடெக்ட் வரும். இதில் கேட்டகரியில் ரவுண்டு, ஹெக்ஸகன்ஸ், யூ கேன் புட் ஹைப்ரோ அண்ட் ஸ்கொயர், ரெக்டாங்கிள்ஸ் எது வேணா போட்டுக்கலாம். கேட்டைஸ் போடலாம். அண்ட் ஃபுல் ஷெல்லுன்னும் போது அது டைப்ல ஃபுல் ஃப்ரேமா, ஹாஃப் ஃப்ரேமா அண்ட் ரெட்லெஸ்ஸாங்கிறது தான் டைப்ல வரும். அதுலேயே ஷெல்லுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணும். குவாலிட்டியில அது மென்ஷன் பண்ண வேண்டாம்.
and then comes இந்த ஹெச்எஸ்என் கோட் டிஃபால்ட்டாகவே வந்துடும். இதுல எம்ஆர்பியும் டிஃபால்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கஸ்டமருக்கு நீங்க 790 ஃப்ரேம் நீங்க 400 தான் கொடுப்பீங்க, ஆர் நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 350 தான் கொடுப்பீங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து இதுல நீங்க மைனஸ் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் 440 டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த சேல்ஸ் ப்ரைஸ்ல யூ வில் கெட் த ஆக்சுவல் ப்ரைஸ், எந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னா அது 350 தான். ஓகே, தென் கம்ஸ் லென்ஸ். லென்ஸ்ல நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம்? we are going to put லென்ஸ்னே டைப் பண்ணுவோம். லென்ஸ்ல வந்து ஸ்பெக்டிக்கல் லென்ஸ்ன்றது தான் நம்ம வந்து எடுக்க போறது. ஸ்பெக்டிக்கல் லென்ஸ்ங்கிறத நம்ம எடுக்க போறது. இந்த இடத்துல நமக்கு இப்போ நான் டிஃபால்ட்டா தான் எடுத்திருக்கேன் ஸ்பெக்டிக்கல் லென்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்திருக்கோம், இட் கேன் பி an SLR ஆர்டர் ஆர் இட் கேன் பி a Zeiss ஆர்டர், எது வேணா இருக்கலாம். ஓகே, ஆர் இட் கேன் பி a வேர்ட்ஸ் ரோல், எது வேணா இருக்கலாம். ஆர் நம்ம நார்மல் லென்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ ஃப்ரீயா நார்மல் லென்ஸ் கொடுத்தோம்னா ஃப்ரீயா ப்ராடக்ட் ஆர்டிஃபை. ஸோ என்ன கொடுக்குறோமோ அது ஆர்எக்ஸாக இருந்தால் ஆர்எக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டாக்னா ஸ்டாக் மென்ஷன். என்ன கொடுக்க போறோமோ அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் நான் வந்து இப்போ அது வந்து எனக்கு தெரியும் இப்போ பிராண்ட் எங்கே கொடுக்க போறேன், இப்போ ஆர்எக்ஸ் டிரான்ஸ்ல கொடுக்க போறேன், எஸ்எல்ஆர்னா வந்து நம்ம விஜய் பிரதர்ஸ்க்கு கொடுப்போம், இல்லைன்னா வந்து வெய்ஸ்னா ஐ3 கொடுப்போம், நம்ம வந்து நார்மல் லென்ஸ் நம்மளுடைய ஓன் லென்ஸ் போட்டோம்னா காண்டனா. If I know where I'm going to order, please mention the name of the lab that we are going to order. Okay, அதுக்கு அடுத்து கஸ்டமரோட பேஷண்ட் டீட்டெயில் அண்ட் டாக்டர் டீட்டெயில்ஸ். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து அந்த டாக்டரோட டீட்டெயில் ஆல்ரெடி இருந்ததுன்னா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அகர்வால் அப்படின்னா நமக்கு மென்ஷன் அகர்வால் ஹாஸ்பிட்டல் ஆட் பண்ணோம்னா அந்த பேஷண்டோட வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும்னா இந்த தென் கம்ஸ் நம்மளுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன், என்ன எக்ஸாக்டா கொடுக்க போறோமோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டா மென்ஷன் பண்ணுவோம். இதுல என்ன லென்ஸ் நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அந்த லென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் மேக் மிஸ்டேக் எனி பேட் அட் ஆல். என்ன பென்சிலாக எடுக்கிறீங்க, வேர்லெஸ் எடுக்கிறீங்க, என்ன லென்ஸோ அதை ப்ராப்பராக வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரம் த ப்ரைஸ் பிராண்ட் ஹாஸ் பிராண்ட்ஸ். நம்ம இதை மென்ஷன் பண்றீங்கனாலும் அதுல கரெக்டான லென்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க, இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 1.5 கொடுக்குறீங்களா, 5.6 கொடுக்குறீங்களா, எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. ஷார்ட் ப்ராசஸ் we can mention that. Okay, so then comes here. நம்ம ஸ்டாக் எல்லாம் போட்டுட்டு வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல நம்ம தென் பார்க்க. ஸோ நியர் விஷன் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு. இந்த நியர் விஷன்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க +1 மீட்டர் +1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் புட் டேப் அண்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் த ஆட். ஓகே, இல்ல நம்ம ஓன் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம தான் ஆட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நான் 2.5 ஆடா கொடுத்துருக்கேன். ஓகே, 2.5 ஆடா கொடுத்துட்டு நான் வந்து டேப் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நியர் விஷயம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். ஸோ நியர் விஷயம் நம்ம என்ட்ரி பண்ணாலும் ஆடு கால்குலேட் பண்ணணும், நம்ம ஆடு கால்குலேட் மென்ஷன் பண்ணாலும் நியர் விஷயம் அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். இது கரெக்டாக இதை வந்து மென்ஷன் பண்ணணும் பவர் நம்பர் ஸ்டெப்ஸில் போயிடணும். அண்ட் விஏ என்ன மென்ஷன் ஆயிருக்கோ அந்த விஏவை கரெக்டாக எக்ஸாக்ட்லி போயிடுங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு விஷயம் சரியில்லை, அவங்களோட விஷயம் ஆக்சுவலி கம்மியாக தான் இருந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இங்கே போடாமல் வச்சோம்னா வி கான் ட்ராக் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ மேபி ஒரு கண்ட N6 இருக்குங்க, கண்ட N8 இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணுறத கொடுத்துருக்காரு. தென் we can put the overall fee, which is say 50. That's 50. And total period mentioned from the AR value.
அதுக்கு அடுத்தது லென்ஸ் வந்து எதுக்கா கான்ஸ்டன்ட் வேர் கொடுக்குறோமா, இல்லை டிஸ்டன்ஸ் வேர்க்கா, இல்லை ப்ராக்ரஸிவ் லென்ஸ் கொடுக்குறோமா, இந்த லென்ஸ் கொடுக்குறோங்கிறது இந்த மென்ஷன். ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷன் நோட்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன் நோட்ஸ்ல எஸ்பெஷலி லென்ஸோட சைஸு, ஷேப்பு, பிரிண்ட், இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் வந்து ஷேப் லென்ஸ்க்காக அட்டாச் பண்ணிருக்கீங்க, டிகிரி வந்து 2 mm, இன்க்ரீஸ் 2 mm, அந்த மாதிரியான விஷயங்களை இதெல்லாம் மென்ஷன் பண்ணும். ஸோ ஐ ஜஸ்ட் புட் அ டிகிரீஸ் 2 mm. ஓகே, பாட்டமா, சைடா, பாட்டம். ஓகே, அதுக்கப்புறம் ஷேப் ஃப்ரேம், ஷேப் லென்ஸ், ஃப்ரேம், அட்டாச். இது போட்டுட்டோம்னா it is be printed in the lab order also, and the lab sitting person can இதை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுங்கிறத ஹைலைட் பண்ணிடணும் நம்ம, so that they will come to know என்ன நம்ம பண்ணணுங்கிறத அவங்க. இதோட யூஸ்வல் எம்ஆர்பி வந்துருச்சு. இன் கேஸ் யூ ஆர் கிவிங் a 490 டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னா யூ கேன் கிவ் a discount and then give us. ஸோ கொடுத்தாச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டு மட்டும் போடும் போது என்ன ஆயிடும், 2350 வந்துருச்சு. இப்போ கண்டிப்பா நம்ம எல்லா கஸ்டமருக்குமே ஃபிட்டிங் வந்து தனியா மென்ஷன் பண்றோம். ஈவன் தோ இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நம்ம ஃபிட்டிங் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்றோம். ஸோ இது வந்து ஃபிட்டிங்னு நீங்க போட்டீங்கன்னா நம்ம எந்த ஃபிட்டிங் கொடுக்க போறோம், இந்த வெளியில வந்து பாலிலாம் வெளியில ரெகுலர்ஸ் கொடுத்து பண்றோம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல ஃபிட்டிங் இல்லை, நம்ம வந்து எஸ்எல்ஆர்ல ஃபிட்டிங் கொடுக்குறோம்னா கீழே போறோம், இல்லை நம்மளோட ஓன் ஃபிட்டர்னா குமார் ஃபிட்டிங் அண்ட் ஜெய்ஸ் கொடுக்குறோம். So these are the options, and trans is another option. So just put in Kumar here. Okay. Without this, we can get from trans also. Trans fitting on Kurukam. Trans low higher end lenses at the commode. Till 5,000, we are fitting with our person itself, branded lenses. More than 5,000 we are giving it to the company itself. So on the time, on the own company order fitting it for them. ஸோ இந்த இடத்துல வந்து 100 ரூபாய், பட் வி ஆர் கிவிங் டிஸ்கவுண்ட், இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு யூ ஹேவ் டு மென்ஷன். ஸோ இப்போ நம்ம 3 மெயின் ஒரு திங்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஆர்டர் பண்றதால இந்த 3தோடையும் முடிஞ்சிடும். 2350 இஸ் த ப்ரைஸ். இந்த டேபிள் அமௌண்ட் கரெக்டாக வந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் யூ ஃபர்தர் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, கஸ்டமர் போயிட்டு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கேட்குறாங்கன்னா யூ கேன் ஃபர்தர் கிவ் டிஸ்கவுண்ட். இந்த அமௌண்ட்டை கூட டிஸ்கவுண்ட் பண்ணணும், இந்த 50 rupees கூட அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் ஃபர்தர் டிஸ்கவுண்ட். எவ்வளோனாலுமே இங்கே மென்ஷன் பண்ணி 500 கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், 490 கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மென்ஷனிங் 490. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு 50 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க, கேஷ் பேமெண்ட்டா டீட்டெயில்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டேன். கேஷ் பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. சே தே ஹேவ் given 1000 rupees பை கேஷ் அப்படின்னு காமிச்சு உடனே டேப் கொடுத்தோங்க. இங்கே பாருங்க, ஓவரால் பேலன்ஸ்ல பெண்டிங் அமௌண்ட் வந்து 1300 மாறிடுச்சு. ஓகே, ஸோ அன்னைக்கே வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணி 500 கேஷ் ஆகும், 500 வந்து கார்டுலையோ இல்லை ஜிபேலையோ கொடுத்துருக்கு. கார்டுல ஜிபேனா இது 500 ஸ்பிளிட் அப்பவும் பண்ணிடுவோம். ஓகே, this is how it has to be done, and final amount in the one zero. Then you have to give generate advance receipt. So advance receipt generate பண்ணனும்னாலும் கஸ்டமருக்கு ஒரு advance receipt வரும். I'll show you how it comes. And the second thing பேஜ்ல வந்து என்ன வரும்னா, கஸ்டமர் லேபுக்கு அனுப்ப வேண்டிய லேப் ஆர்டர்ஸ் வரும். இது ரெண்டுத்துமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், கஸ்டமருக்கு அட்வான்ஸ் receipt கொடுத்துடணும், செகண்ட் பேஜை வந்து லேபுக்கு அனுப்பிடணும். ஓகே, ஸோ in case they are billing taking some direct bills like sunglasses வாங்குறாங்க, சொல்யூஷன் வாங்குறாங்க, ரீடிங் கிளாஸ் வாங்குறாங்கன்னா அந்த பொருள் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இதே மாதிரி தான் பில்லிங் அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டு அமௌண்ட் டைரக்ட் பில் கேஸ்ல டோட்டல் அமௌண்ட் வாங்கிருவீங்க, பெண்டிங் அமௌண்ட் 0 இருக்கணும், அப்பதான் டைரக்ட் பில் பண்ண முடியும். ஸோ டைரக்ட் பில்ல டைரக்டா ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா there will be no ஆர்டர் ப்ராசஸ் போயிட்டு வரா மாதிரி பெண்டிங்ல போய் நிற்காது. ஸோ ஐ ஷோ யூ ஹவு இட் கம்ஸ். பட் டேரக்ட்லி இப்போ கஸ்டமருக்கு இப்போ நம்ம சேல் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷனும் அவங்களுக்கும் நமக்கு இல்லைன்னா டேரக்ட் பில்ல போயிடும். இல்ல நான் ஒரு கட்டிங் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க கஸ்டமரு, இன்னைக்கு ஈவினிங்கே வாங்கிடுவாங்க, இல்ல கையோட இப்பயே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன் தட் கேஸ் இப்பயே வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா டேரக்ட் பில்ல போடுவோம். ஆனா வந்து இப்போ ஈவினிங் வந்து வாங்குறேன்றாங்க, அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டேரக்ட் பில்லாம் போடக்கூடாது. ஸோ நீங்க வந்து அந்த கேஸ்ல வந்து அட்வான்ஸ் ரெசிப்ட் தான் போடணும். அண்ட் சில கேசஸ்ல வந்து கஸ்டமர் வந்து ஃபுல் பே பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல் பே பண்ணிட்டா இந்த 0 வந்துருச்சு, நம்ம வந்து டேரக்ட் பில் போடலாமான்னா நோ.
ஸ்டில் கஸ்டமருக்கும் நமக்கும் வந்து ஒரு ஒரு பொருள் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டிய பெண்டிங் இருக்கிறதுனால we have to put that also into generate advance receipt தான் போடணும். till the time the delivery is properly done. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாலும் கூட டெலிவரி காமிக்க கூடாது. கஸ்டமர் வந்து டெலிவரி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டெலிவரி காமிக்கணும். ஸோ அது வரைக்குமே அது அட்வான்ஸ் ரிசிப்ட் ஜென்ரேட் பண்ணி பெண்டிங் ஆர்டர்ஸ்ல தான் போயிருக்கு. Okay, so then I'll just add other items also for you to have an idea. So sunglasses போட்டுட்டு சன்கிளாஸஸ்ல அதே மாதிரி இருக்கும். எஸ்ஜி கோடிங் வரும். எஸ்ஜில I'm just taking one of the sunglasses. அதுல அமௌண்ட்டும் மென்ஷன் இருக்கு. இன்கேஸ் இந்த ஹெச்எஸ்எம் கோட் வரலைன்னா கெட் ஹெச்எஸ்எம் கோட்னு வந்துட்டு யூ கேன் கிளிக் த ஹெச்எஸ்எம் கோட் அண்ட் செலக்ட். இல்லை ஓகே, நான் 50 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னா I'm just giving a discount. ஸோ I just put இந்த இடத்துல நான் வந்து எதுவுமே போடலை, நான் அங்கே வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கவுண்ட் இங்கேயும் கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு இப்போ பாருங்க சன்கிளாஸ் காலம்ல வந்துட்டு இங்கேயும் வந்து நான் 50 rupees டிஸ்கவுண்ட். ஸோ கொடுத்தோம்னா அது வந்து 100 மாறிடுச்சு. யூ கேன் சி 2-3 இருந்தது, இங்கே 2-4 மாறிடுச்சு. ஓகே, then comes contact lenses. So contact lenses என்ன நம்ம பண்ணணும், சேம் ப்ரொசீஜர். இங்க வந்து நியூ கான்டாக்ட் லென்ஸ். ஓகே, ஸோ கான்டாக்ட் லென்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்காது இல்லையா, அதே தான் சன்கிளாசஸ்லையும் ஃப்ரேம்ஸ்லையும் நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லை, நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னா நியூ ஃப்ரேம், நியூ சன்கிளாசஸ், நியூ கான்டாக்ட் லென்ஸ், நியூ அதர்ஸ், நியூ சொல்யூஷன் எல்லாத்துக்குமே நியூ தான். நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த கோடிங் அடிச்சிங்க, பார் கோடிங் அடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ நியூ மோஸ்ட்லி கான்டாக்ட் லென்சஸ் வி டோன்ட் ஹேவ் ஸ்டாக். சில லென்சஸ் மட்டும்தான் இருக்கு. அக்வா லென்ஸ்ல 2 லென்ஸ் பேக் இருக்கு, அண்ட் கலர் லென்சஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு, அண்ட் ஃபியூ பாக்ஸஸ் ஆஃப் எஸ்எல் ஆர் அக்வா ஏரோபிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது தவிர்த்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குற கேசஸ்ல யூ ஜஸ்ட் செலக்ட் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். இதில் நியூ கான்டாக்ட் வந்து சேம் தான், பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன மாற்றணும்னா யூ கேன் சேஞ்ச் த லென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஆப்டிக்ஸ் for as அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன். எங்க இருந்து வாங்குறோம், ஆல்கான் பிராண்ட்ல இருந்து வாங்குறோம். கலர் இதெல்லாம் தேவையில்லை, பட் யூ கேன் மென்ஷன். ஓகே, டைப் என்னது, ஹைட்ரஜன்ஸா, சிலிகான் ஹைட்ரஜன், சிலிகான் ஹைட்ரஜன்ஸ். ஓகே, மந்த்லியில் சிலிகான் ஹைட்ரஜன் காமன் இந்த டைப்ல வந்து இது is a monthly lens, correct? இங்க வந்து தென் கான்டாக்ட் லென்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. இங்க நம்ம பவர் மட்டும் மென்ஷன் பண்ணணும். 5 -1.25 at and minus 4.0 minus 1.25 at 1/7. Okay, this is the power. ஸோ இங்க வந்த உடனே ரெண்டு கண்ணுக்கும் இப்போ வந்து சேம் பவரா இருந்ததுன்னா, அண்ட் இஃப் யூ ஆர் டேக்கிங் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், பட் யூ ஹேவ் டு கிவ் திஸ் ஆப்ஷன். என்ன பாக்ஸ், எத்தனை பாக்ஸ், எத்தனை லென்ஸ் அது உள்ள இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல பேசிக்கலி என்னது, அக்வா லென்ஸ், ஏரோப்டிக்ஸ் ஆஸ்டின் மெடிசன் 3 லென்ஸ் பேக்கு 2 பாக்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு ரைட் ஐட் ஒன்று லெஃப்ட் ஐட். ஸோ த பாக்ஸ் வில் பி 1 அண்ட் த நம்பர் ஆஃப் பீசஸ் வில் பி 3. இந்த சைடு பாக்ஸ் 1 இருக்கும், நம்பர் ஆஃப் பீசஸ் 3. ஓகே, ஸோ இவங்களே வந்து 6 லென்ஸ் பாக்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 6 லென்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க, இங்கே 6 லென்ஸ் மென்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து 2 கண்ணுக்குமே ஒரே பவர். இப்போ இந்த பேஸ் வரைக்கும்னா இதுதான் ஆப்ஷன். இப்போ நான் வந்து இந்த கஸ்டமருக்கு என்ன பண்றேன், ஐ வில் புட் சேம் பவர் ஹியர் ஆர் காப்பி திஸ் டு த அதர் ஐ ஆல்சோ. பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து இந்த ரைட் ஐயும் லெஃப்ட் ஐயும் ஒரே பவர் தான். இப்போ நான் வந்து கஸ்டமர் சொல்றாங்க, இல்லை நான் ஒரே பாக்ஸ் 6 லென்ஸ்க்கு வாங்கிக்கிறேன், அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஐல இருக்கிற அந்த இதுவை வந்து எடுத்துருவோம். ஒரே பாக்ஸ் தான் வாங்குறாங்க 6 லென்ஸ் மட்டும், ஏன்னா 2 கண்ணுக்கும் ஒரே பவர். ஸோ அதை வந்து அவங்க 3 months யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பர் பேர் ஒரு மாசம்னா 3 பேர் இருக்கு, 3 பேரை 3 months யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்ல இந்த மாதிரி மென்ஷன். அண்ட் இப்போ ஐ கனெக்ட்லாம் வாங்குறோம் அப்படின்னா, சரி 5 ஸ்பெரிக்கல் மட்டும்தான் ஐ கனெக்ட் வாங்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் மென்ஷன் 2 boxes or 1 box 3 lens or 1 box 6 lens அந்த மாதிரி மென்ஷன். ஓகே, this is how it has to be done. இது முடிச்சதுக்கு அப்புறம் இது கான்ஸ்டன்ட் வேர் யூஸ் பண்றாங்களா, இது சிங்கிள் விஷயமா, சேம் திங் ஆஸ் லென்ஸ் மென்ஷன்.
பண்ணிட்டு இங்க வந்தோம்னா ரீட்டைல் ப்ரைஸ்ல நம்மளுக்கு வந்து 1500க்கு பர் பாக்ஸ் கொடுக்குறோம். மொத்தம் டோட்டல் பாக்ஸஸ் வந்து 3000, right? 3000 டிஸ்கவுண்ட் மேபி ஒரு 200 டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஓகே, இந்த இடத்துல வரும்போது 28க்கு அதோட ஆக்சுவல் ப்ரைஸுங்கிறது வந்துருச்சு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் டேட் கொடுக்கணும். இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு ரெண்டு கண்ணுக்கும் பவர் சேம் அண்ட் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு பழைய பவரை மாற்றிடுறேன். 4.75 மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு கண்ணுக்கு வேற வேற பவர் இருக்கு. இப்போ இந்த இதில் வந்து ரெண்டு கண்ணுக்குமே 6 months பாக்ஸ் ரெண்டு. ஸோ அப்போ டோட்டலி 6 months அப்ளை வாங்க. இந்த கேஸில் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் டேட்டு ஆக்சுவலி 90 days, சாரி 180 days. 180 days ஏன் 6 into 30 days, 180 days. ஸோ ஆக்சுவல் டேட்டும் இதில் மென்ஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேஸ் ஆகும். ஓகே, தென் give add. கான்டாக்ட் லென்ஸ் என்ட்ரி பார்ப்போம். இதுக்கு அடுத்தது சொல்யூஷனும் அதே தான். எஸ்எல்னு அடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட கோடிங் இருந்ததுன்னா என்ன கோடிங்கோ அந்த கோடிங் வந்துடும். இல்லை நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கணும்னா இப்போ ஜஸ்ட் see how it works. நியூன்னு மட்டும் அடிச்சோம்னா நியூ சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வாங்கி கொடுக்குறதுனா we can ஸோ இருக்கிற சொல்யூஷன் செலக்ட் பண்ணுறோம்னா we are going to put the barcode which is mentioned on the product. எல்லா கேசஸ்க்குமே அப்படிதான். ஸோ இதுலேயும் HSN கோட் கெட் கொடுக்குறேன். just take the select the HSN code 440 MRP. So now 20 rupees discount கொடுக்குறேன். add. then comes repairs. ஸோ ரிப்பேர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் பண்ணுறோம். ஒன்லி சைடு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மட்டும் அது ஹாஃப் ஆஃப் த ட்ரீம் நம்ம மாற்றுற மாதிரியே அதை மட்டும் தான் சார்ஜபிள் பண்ணுறோம். மற்ற ரிப்பேர்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ நான் வந்து ஸ்ப்ரிங் சர்வீஸ் okay. So it's basically 0 தான். Zero. Okay, so 0 அமௌண்ட்ல பில் ஆயிருக்குது. ஆனா எல்லாத்துக்குமே பில் போடணும். பில் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு அடுத்தது ஓடில. இப்போ நான் ஓடில நம்ம முன்னாடியே ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம் which is ஃபிட்டிங். அது வந்து நம்ம ஃப்ரேமோ லென்ஸோ நம்ம ஃபிட்டிங் நம்ம பண்ணி கொடுக்குறோம்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா ஃபிட்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபிட்டிங் பில் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அதர் திங்ஸ் லைக் இது லென்ஸ் கிளீனர்ஸ் அண்ட் accessory items ஆர் ரீடிங் கிளாஸஸ் இது எல்லாமே அதர்ஸ்ல தான் வரும். ஐ ட்ராப்ஸ் எவ்ரி திங் வில் கம் அண்டர் அதர்ஸ். ஸோ அதோட பார்கோட் அடிக்கும் போது யூ வில் கெட் த ப்ராடக்ட். ஓகே, select the HSN code and you will get. ஓகே, டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட் கொடுங்க. சில டைம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அந்த கேஸில் டிஸ்கவுண்ட். தட்ஸ் இட். ஸோ இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான அட்வான்ஸஸ் எப்படி மோட் ஆஃப் பேமெண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே கொடுத்துட்டு பிறகு வி வில் ஜென்ரேட் த அட்வான்ஸ் ரெசிப்ட். ஸோ அட்வான்ஸ் ரெசிப்ட் கொடுத்தோன்னு என்ன வருது, யூ வில் கெட் திஸ் ஆட்டோமேட்டிக்காக பாப்அப் வரும் ஃபார் த அட்வான்ஸ் ரெசிப்ட் டு பி பிரிண்டட் அண்ட் ஃபார் த லேப் ஆர்டர்ஸ். இந்த நடு ஷீட் எதுக்காகனா நம்மளோட நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்ததுனால இட் இஸ் கேரிட் ஓவர். ஏன்னா 8 ஐட்டம் கிட்ட ஆட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால இட் இஸ் கேரிட் ஓவர் டு த நெக்ஸ்ட் பேஜ். அதர்வைஸ் இவ்வளோ வராது. ஸோ நம்ம 2 3 ஐட்டம் 4 5 ஐட்டம்குள்ள தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். 3 இல்லை 4 ஐட்டம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெக்ஸ் ஃப்ரேம் லென்ஸ் நம்ம இன்னொரு பேர் செட் பண்ணுறோம். அது தனி ஆர்டர் தான் போடுவோம். இதில் போடக்கூடாது. ஒரு பேருக்கு ஒரு பில்லு தான். ஸோ பை ஒன் கெட் ஒன்லாம் பண்ணும்போது செகண்ட் பேருக்கு செப்பரேட்டாக தான் நம்ம பில் பண்ணணும். ஸோ அந்த கேசஸ்ல நம்மளுக்கு இங்க வந்து பில் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு பேஜஸ்மே பிரிண்ட் எடுத்துருவோம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து அட்வான்ஸ் ரிசீப்ட் இருக்கும். இந்த அட்வான்ஸ் ரிசீப்டை கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். அண்ட் இதுதான் செகண்ட் பேஜா இருக்கும், லேப் ஆர்டர். இந்த லேப் ஆர்டரோட டீடைல்ஸை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து லேபுக்கு அனுப்புவோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து இவ்வளோ டோட்டல் அட்வான்ஸ் அண்ட் பேலன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து நம்மளோட ஆர்டர் ஃபாலோ குரூப்ல ஃபோட்டோவும் உடனே கொடுத்துருவோம். ஸோ தட் வி வில் பிளேஸ் தி ஆர்டர் இன் த பர்டிகுலர் லேப். ஏன் உடனே அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஆர்எக்ஸ் ஒரு அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் ஆர் இந்த ஆர்டர் எடுத்திருக்கீங்க அப்படின்றத அப்டேட் பண்றதுக்காக இமீடியட்லி யூ ஹேவ் டு புட் இன் த ஆர்டர் ஃபார்மேட். ஓகே, இன் கேஸ் யூ ஆர் ஓகே இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹைலைட் த திங் தட் யூ வாண்ட் டு மென்ஷன். லைக் இந்த கேஸ்ல லென்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன்.
அண்ட் இந்த டிக்ரீஸ் பை லென்ஸ் ஷேப் ஃப்ரேம் அட்டாச்டு இந்த விஷயம்லாம் ஹைலைட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஹைலைட் வித் யுவர் ஹைலைட்டர் அண்ட் சென்ட் இட் டு த லேப். ஸோ தட் அதுல இருந்து அந்த மிஸ் அவுட்டே பண்ண மாட்டாங்க, பண்ணாம இருக்கிறதுக்காக அந்த இதை நம்ம ஓகே. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன செய்யணும், எங்க போய் அந்த ஆர்டரை நம்ம வந்து பாக்குறது, அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் எங்க பாக்குறது அப்படின்னா நம்ம பெண்டிங் ஆர்டர்ஸ் கூட போகும். ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ் நம்ம இன்னைக்கும் போகலாம், அங்க காமிச்சோட ப்ராம்ப்டிங்லேயே காமிக்கணும் கிளிக் நியூ ஆர்டரா, இன்னொரு ஆர்டர் போட போறீங்களா இல்லை பெண்டிங் ஆர்டர்ஸ் போகணுமான்ட்டு. இல்லைன்னா யூ கேன் கோ ஹியர் சேல்ஸ்க்கு போயிட்டு பெண்டிங் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணீங்கனாலும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணனா மொபைல் நம்பர் ஆர் அந்த கஸ்டமர் பில் நம்பரை வந்து நம்ம இங்க டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஜஸ்ட் டைப்பிங் திஸ் அண்ட் சர்ச் கொடுக்குறேன். இது டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் தேர். ஐ ஜஸ்ட் புட் மை நம்பர் சர்ச். நம்ம இப்போ சர்ச் பண்ணுறோம் இல்லையா, நம்ம இப்போ பில் போட்டுருக்கோம் இல்லையா, ஸோ நான் என்னோட நம்பரை போடுறேன். ஸோ சேம் ஓகே. என் மொபைல் நம்பர்ல கடைசியா நம்ம போட்ட பில்லு சத்யாங்கிற பில்லு, அந்த பில்லிங் வந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா 5690 அட்வான்ஸ் அமௌண்ட் பேலன்ஸ், இது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கு. பில் நம்பர், என்னைக்கு டேட்டு பார்த்து பண்ணியிருக்காங்க, என்னைக்கு டெலிவரி, டிஃபால்ட்டு ஒரு நாள். இன்கேஸ் கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா டைம்னா ஆர்எக்ஸ்னா கண்டிப்பாக 3 days 4 days டைம் எடுத்துக்கிட்டா, டிஃபால்ட்டு 2 days. இதுல வந்து டிஃபால்ட்டா 1 day வரும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி டேட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க டெலிவரி. ஓகே. ஆர்டர் நம்பர் இருக்கும் அண்ட் கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர் அண்ட் ஆர்டர் டீடைல்ஸ், எவ்வளோ டோட்டல் வேல்யூ, எவ்வளோ டிஸ்கவுண்ட் எடுத்துருக்கோம், எவ்வளோ ஃபைனல் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அட்வான்ஸ் அண்ட் பேலன்ஸ், அண்ட் பிரான்ச் எந்த பிரான்ச்ல பில் பண்ணியிருக்கோம், இது அந்த யூசர் நேம் என்ன அடிச்சிருக்காங்க, யார் இருந்தால் அதோட சேல்ஸ் பர்சன். ஸோ these are the basic details of that order. நீங்க ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணப்போ இது எல்லாமே இருக்கும். இதை தவிர்த்து இங்க நிறைய ஐகான்ஸ் இங்க இருக்கு, ஆக்ஷன் எல்லாம் பார்க்கலாம், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆர்டர் வந்து கஸ்டமர் வந்து ஸ்பெக்ஸ் போயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, திருப்பி வந்துருச்சு. ஸோ நான் ஆர்டர் ரெடின்னு மெசேஜ் அனுப்பிச்சு இதை கிளிக் பண்ணா கஸ்டமருக்கு உடனே ஆர்டர் ரெடிங்கிற மெசேஜ் போயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ ஒன்ஸ் நம்ம லேப்ல இருந்து ஆர்டர் ரிட்டன் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் QC எல்லாம் செக் பண்ணிட்டு, QC என்னெல்லாம் செக் பண்ணணும் அது அப்படிங்கிறத நம்ம வந்து SOP-ல பார்ப்போம். ஸோ QC செக் பண்ணிட்டு முதல் வேலையா அந்த ஆர்டர் ஒரு 5 ஆர்டர் வந்துட்டு 5 ஆர்டரையும் வந்து சென்ட் ஆர்டர் ரெடி எஸ்எம்எஸ் கொடுத்துடணும். கொடுக்கும்போது அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் மென்ஷன் பண்ணிடும். நம்ம உட்காந்து கால் அந்த டைம்ல கால் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியா இருக்கும், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணாலே போதும். நான் அடுத்த நாள் கூட காலையில வந்து மார்னிங் வந்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஈவினிங்ஸ் நைட்ல தான் வந்து நம்மளுக்கு டெலிவரி கிடைக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அந்த டைம் பிஸியா இருக்கிற சமயத்துல we can give this order ready WhatsApp. Okay. So next comes sorry, இது வந்து மெசேஜ், இதுதான் வந்து ஆர்டர் ரெடி வாட்ஸ்அப். இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஷோ யூ வாட் மெசேஜ் டு பி சென்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த மெசேஜ் இதுல வந்து டிசேபிள் ஆயிருக்கு, அதனால வர மாட்டேங்குது. இஃப் ஐ கேன் சூஸ் தி பிரான்ச்சஸ் யூ வில் பி ஏபிள் டு see. I'll just show you in a branch, in one particular branch. எப்படி வரும்ங்கிறது. ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிளிக் திஸ். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ கஸ்டமருக்கு வந்து வெல்கம் மெசேஜ், நம்ம கிட்ட ஆர்டர் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு வெல்கம் மெசேஜ், அது வந்து டிஃபால்ட்டா சென்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம நாட் சென்ட் ஆக்சுவலி. ஸோ நம்ம பில் போட்ட உடனே நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ரிசீட் ஜென்ரேட் பண்ண முடியும், அப்பயே வந்து நியூ ஆர்டர் இது போகாது, இதுவும் போகும். ஆப்டிக்கல் கஸ்டமர் வெல்கம் மெசேஜும் போகும், நியூ ஆர்டர் மெசேஜும் போகும். இந்த 2 மெசேஜும் போகும். ஐ ஷோ யூ என்ன மெசேஜ் போயிருக்கோங்கிறது நான் காமிக்க இருக்கோம். தென் கம்ஸ் இப்போ ஆர்டர் ரெடி மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் மட்டும் தான் நம்ம கிளிக் பண்ணலாம், வேற எதுவுமே நம்ம கிளிக் பண்ணலாம். ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணேன்னா நான் இதையும் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் காமிக்கும் போது எங்க பார்க்கணுன்றதையும் காமிக்கும் போது யூ வில் see where the message is gone and what is the text that is sent அப்படின்றது. ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் திஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் we have fourth என்னது, நம்ம கஸ்டமர் வந்துட்டு டெலிவரியும் கொடுத்துட்டோம். சாரி, இது வந்து ஆர்டருக்கு எங்களுக்கு வர்றது ஓனர்ஸ்க்கு வர மெசேஜ். இதையும் நீங்க வரி பண்ணிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் பி தேர், அது டிஃபால்ட்டா சென்ட் ஆகுது.
ஓகே. ஸோ இது வந்து வாட்ஸ்அப் அனுப்புறது. ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுங்கிற வாட்ஸ்அப் இதுல த்ரூ போயிட்டு நம்ம அனுப்புறோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும்னா யூ ஹேவ் டு கிளிக் திஸ். ஸோ வாட் ஹேப்பன் இஃப் ஐ கிளிக் திஸ், சேம் பேஜ் will ஓப்பன் ஆகும். நம்ம இன்னும் ஆர்டர் கஸ்டமருக்கு ஆர்டர் கொடுத்தோமோ அந்த பேஜே தான் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல we have to get the balance payment, என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்ங்கிறத கேட்டுட்டு அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்ல அதை மென்ஷன் பண்ணிட்டு, ஓகே. ஸோ யூ கேன் சி சேம் கஸ்டமரோட நேம் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ 1800 அவங்களோட பேலன்ஸ் பேமெண்ட் இருக்குன்னா 1800 என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்டோ பார்த்துட்டு அதை மென்ஷன் பண்ணி. ஸோ எங்கள் அட்மின்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துக்க மாட்டீங்க. பட் ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ வில் சி த பேங்க் which is attached to that branch. ஸோ கேஷ் பேமெண்ட் காமனாக இருக்கும். இங்கே வந்து இப்போ கேபிஎல் பிரான்ச் நம்ம செலக்ட் பண்ணதுனால இது ஷோயிங் பேங்க் ஆஃப் இந்தியா பிஓஐயோட யூபிஐ ஐடியிலேருந்து அங்கே அதுதான் யூஸ்வலி நம்ம ஜிபேனாலே அதில் எதுல எனி மோட் ஆஃப் யூபிஐ பேமெண்ட் அவங்க கஸ்டமர் கிட்ட வச்சிருக்கலாம். பேடிஎம்மா இருக்கலாம், ஃபோன்பேவா இருக்கலாம், ஜிபேவா இருக்கலாம், எனி மோட் ஆஃப் அவங்க வந்து நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணாங்கன்னா பிஓஐ பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட் கார்டு ஸ்வைப் பண்ணாங்கன்னா இது ஆக்சுவலி ஐசிஐசிக்கு ட்ராக் ஆயிருக்கு. ஸோ வெரி சூன் அது வந்து பிஓஐக்கு ட்ராக் ஆகும். ஸோ ஐசிஐசிஐ இஸ் வாஸ் த ப்ரீவியஸ் பேங்க் தட் we were using. ஸோ ஐசிஐசிஐக்கு ட்ராக் ஆயிருக்கும். அண்ட் இதை தவிர்த்து அவங்க வந்து வெளியில இருக்காங்க கஸ்டமர், ஆனால் மொபைல் நம்பர் அடிச்சு நம்ம அவங்களுக்கு பண்றாங்க அப்படின்னா என்ன நம்பர் மேடம் கொடுக்கணும்னா இந்த நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதோட ஜிபே ஜிபேல இருந்து அவங்க பண்ணாங்கன்னா இந்த நம்பர் ஜிபேக்குள்ளார நம்ம போடணும். இல்லை ஃபோன்பேல இருந்து சில பேர் பண்ணுவாங்க, அப்படின்னாலும் ஃபோன்பேல அமௌண்ட் போடணும். இதை தவிர்த்து வந்து ஐசிஐசிஐ யூபிஐ ஐடியை கூட சில டைம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கேசஸ்ல ஐசிஐசிஐ யூபிஐன்னு போட்டுருக்கோம். வெரி சூன் இட் வில் பி ரிமூவ். ஓகே. இன்கேஸ் பிஓஐ ஒர்க் ஆகலைன்னா அதுக்காக ஆப்ஷனுக்காக ஐசிஐசிஐ யூபிஐ வந்து. ஸோ இதே மாதிரி மற்ற பிரான்ச்சஸ்க்கு வந்து எம்எம்டேக்கு யூ வில் பி சீயிங் சியூபி, அண்ட் ஃபார் புழல் யூ வில் பி சீயிங் இந்தியன் பேங்க், அண்ட் ஃபார் வடபழனி யூ வில் பி சீயிங் ஐசிஐசிஐ இட் செல்ஃப். வடபழனிக்கு பழைய பிரான்ச்சே பண்ணிட்டு இருக்கோம், பேங்கே ஐசிஐசிஐ பண்ணிட்டு. Okay, that's it. So we'll go back to our own order for the other options. Okay, so Satya. ஆர்டர் ரெடினா நான் சொன்னேன் இல்லையா, இது கூட கிளிக் பண்ணோம் அப்படின்னா it will show you the order எவ்வளோ அந்த என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறத காட்டும். ஸோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை கிளிக் பண்ண அமௌண்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜீரோ ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா டெலிவரி ஆகும். So that is the process. Okay, I'm not giving you the delivery because நம்ம அதர் ஐகான்ஸ் இந்த பெண்டிங் ஆர்டர்ல பார்க்கணும். இதை பார்த்து முடிச்சுட்டு கடைசியா நான் டெலிவரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஹிஸ்ட்ரியில அதை எப்படி போய் பார்க்கணும் கரெக்டா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டோம்னா கிரியேட் நியூ ஆர்டர்ல வரும், அதுக்கப்புறம் கிரியேட் நியூ ஆர்டர்ல போடணும், அதுக்கப்புறம் போய் ஆர்டர் ப்ராசஸிங் போது பெண்டிங் ஆர்டர்ஸ்ல போய் உட்காரும். பெண்டிங் ஆர்டர்ஸ்ல இருந்து நம்ம டெலிவரி காமிச்சதுக்கு அப்புறம் அது சேல்ஸ் ஹிஸ்ட்ரியில வந்து உட்காரும். ஸோ தட் இஸ் ஹவு வி வில் சர்ச் த கஸ்டமர் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்ல. இப்போ நீங்க அங்கிருந்து டேரக்டா வந்து டேரக்ட் பில் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ ஆர்டர்ல இருந்து டேரக்டா வந்து சேல்ஸ் ஹிஸ்ட்ரியில வந்து உட்காந்துரும். பெண்டிங் ஆர்டர்ஸ்ன்ற ஒரு ஸ்டெப்பே வராது அந்த கேஸ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஆர்டர்ல ஏதோ ஒன்று மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமரோட நேம் டீடைல் ஒரு அட்ரஸ் டீடைல் அப்போதைக்கு நம்ம பில் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருப்போம். அப்புறம் வந்து நம்மளுடைய டேட்டா ஷீட்ல இருந்து பார்த்து மற்ற டீடைல்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஃபில் த டீடைல்ஸ் ஹியர். ஓகே. அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ். Again, it is showing the details. Okay. Pending orders again. இந்த இடத்துல வந்துட்டு எடிட் ஆர்டர். ஆர்டரை நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் எடிட் த ஆர்டர்ஸ். பேமெண்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் எடிட் த பேமெண்ட்ஸ். கேஷ் மோடு இந்த மோடு வேற மோட் ஆஃப் பேமெண்ட்டை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா டெலிட் பண்ணணும்னா செகண்ட் மோடு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் யூ கேன் do. In case customer or details edit பண்ணணும்னா you can come and edit in this page. அந்த இடத்துல ஆப்ஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை மென்ஷன் பண்ண முடியாது, இங்கே கிளிக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடிட் கஸ்டமர் கொடுத்தா ஜஸ்ட் ஆடிங் அட்ரஸ் இருக்கு. ஓகே. நம்மளோட பங்கு அடிக்கல முன்னாடி அப்புறம் ஜஸ்ட் வெதர் இட் இஸ் பண்ணணும். ஸோ யூ கேன் சி கேகே நகர். அதுக்கு அடுத்தது ஆர்டர் டீடைல்ஸ் மென்ஷன்.
ஓகே, ஆர்டரோட நம்பர் ஆர்டர் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், ஆர்டர் டேட் ஆர் டெலிவரி டேட் நான் சொன்னீங்க. இப்போ நான் வந்து ஆர்எக்ஸ் ஆர்டர், ஸோ நான் 2 days டேட் மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச் த டேட் 2 days அப்புறம். அதுக்கப்புறம் அண்ட் சேல்ஸ் பர்சன் சேஞ்ச் பண்ணணும், டேவிட் சார் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது சேஞ்ச் த சேல்ஸ் பர்சன். ஓகே, ஸோ த ஷியர் யூ கேன் சி த டெலிவரி டேட் 1 மாறி இருக்கு அண்ட் சேல்ஸ் பர்சன் நேம் வந்து டேவிட் சார் மாறி இருக்கு. அதர் டீடைல்ஸ் ஆட் நியூ. இப்போ கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனால் வந்து 5000 ஆர்டருக்கு 500 தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ப்ராசஸ் பண்ண மாட்டோம். எஸ்பெஷலி ஆர்எக்ஸ் ஜாபாக இருந்தால் 50% அட்வான்சஸ் மஸ்ட். இந்த ஜாபாக இருந்தால் 3/4 1/3 பேமெண்ட் மஸ்ட். நார்மல் ஸ்டாக் ஆர்டர்ஸ்னா 1/3 பேமெண்ட் மஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து 500 தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்க 2000 பேலன்ஸ் தரணும்னா ஐ கேன் ஜஸ்ட் மென்ஷன் 2000 அண்ட் பேமெண்ட் டீட்டெயில் எதாவது இருந்தால் அந்த மோட் ஆஃப் பேமெண்ட், இந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை அதை பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா மோட்ஸ் பண்ணணும்னாலும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மோட்ஸ் பண்ணாலும் பண்ணிவிட்டு தென் யூ கேன் see it. Then comes the round of amount. Usually இது தேவைப்படாது, 1 or 2 rupees இந்த ஜிஎஸ்டி போடும்போது எக்ஸ்க்ளூசிவா போடும்போது இந்த ஆப்ஷன் வரும், அதர்வைஸ் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு போட்ட மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ கேஷ் அண்ட் ஜிபே இனிஷியலி பே பண்ணதும் வந்துருச்சு அண்ட் கார்டில் இப்போ நம்ம செகண்ட் அட்வான்ஸ் போட்டதும் வந்துருச்சு அண்ட் த பேலன்ஸ் இட் இஸ் ஷோயிங் 2670. So we'll go back to the pending orders now. இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கொரியர் அனுப்புவோம். கஸ்டமரே சொல்லிட்டாங்க, வந்துட்டாங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி இன் கேம்ப்ஸ் ஆர் அதர் ஸ்டேஷன் அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ் வரும்போது நம்ம ஆர்டர் புக் பண்ணுவோம். ஸோ கொரியர் டீட்டெயில்ஸ் நம்ம போடும்போது இந்த ஐட்டம் வந்து நீங்கள் கொரியர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த கஸ்டமரோட நேம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுறது. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணோம்னா யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன். Okay, you can just mention any other details, mobile number, என்ன டீடைல்ஸ் வேணும் மென்ஷன். அண்ட் இதில் நம்ம பில் பண்ணிருக்க ப்ராடக்ட்ல என்ன ப்ராடக்ட்லாம் அவங்களுக்கு அனுப்பணுமோ அதை மட்டும் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபார் கொரியர் கொடுத்துட்டோம்னா தட் ஐட்டம் வில் பி மென்ஷன் இன் கொரியர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிடும். Then purchase price, this will not be required by you because purchase price accountant வந்து அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க அட்வான்ஸ் ரிசிப்ட் நம்ம பெண்டிங் ஆர்டர்ல போய் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வரும்போது ப்ராம்ப்டிங் கொடுத்துச்சு, அதை நீங்க திருப்பி எடுக்கணும், கஸ்டமர் வந்திருக்காங்க, திருப்பி ஏதாவது காப்பி எடுக்கணும், டூப்ளிகேட் காப்பி எடுக்கணும், ஆர் தெரியாம அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க திருப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா யூ கேன் கோ இன்டு திஸ் வேர் ஒன்லி அட்வான்ஸ் ரிசிப்ட் மட்டும் தனியா வந்து இதுல வந்து ஒரு பேஜ் வந்து லேப் ஆர்டர் எப்படி சேர்த்து தான் வந்துருக்கு. ஸோ லேப் ஆர்டர் அண்ட் அட்வான்ஸ் ரிசிப்ட் உங்களுக்கு பேஜா ஓப்பன் ஆகுது திருப்பி. அதே மாதிரி லேப் ஆர்டர் மட்டும் தனியா வேணும்னா ஆர்டர் ஃபார்ம்ல வந்து பாருங்க, அந்த இதை மென்ஷன் பண்ணீங்கன்னா வெறும் லேப் ஆர்டர் மட்டும் நீங்க திருப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ தெரியாம அதை க்ளோஸ் பண்ணிடும் போது யூ கேன் ஜஸ்ட் அகைன் டேக் இட் ஃப்ரம் ஹியர். தென் கம்ஸ் பிரிண்ட் ரிசிப்ட், அட்வான்ஸ் ரிசிப்ட் ஆர்டர் ஃபார்ம் திருப்பின்னு கேட்குது. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில், அகைன் கஸ்டமரோட பேமெண்ட் டீட்டெயில் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையோ, ஆர்டர் எடிட் பண்ணும்போது பார்த்தோம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபுல்லாக பார்க்கணும்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம் அவங்க என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீடீம் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ், இன்கேஸ் அந்த கஸ்டமருக்கு ஆல்ரெடி லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதுல ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி இதுல எதுவுமே இல்லை, யூ ஹாவ் நாட் எனி லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் டு ரீடீம்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி இருந்ததுன்னா இட் இல் ஷோ பேலன்ஸ் இதுல இருக்குங்கிறது நம்மளுக்கு காமிக்கும். இப்போ நான் 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் ஒரு 500 இப்போ எடுத்துக்கிறேன், இல்லை நான் ஃபுல்லாக 1000 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே நான் மைனஸ் ஆயிட்டு ஆட் பண்ணிட்டு ரீடிங் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணி இங்க இடத்துல காமிக்கும். ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரீடிங் பண்ணிக்கிறதுனா இந்த இடத்துல வந்து நம்ம ரீடிங் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ தென் கம்ஸ் டிஸ்கவுண்ட், அப்டேட் டிஸ்கவுண்ட் கூப்பன். இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கூப்பன் கோட் அமைச்சிருக்கோம் ஃபார் ஃபெஸ்டிவ் சீசன் அந்த மாதிரி ஆஃபர்ல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கூப்பன் வந்து மெசேஜாக செஞ்சுருக்கோம். ஸோ அந்த கூப்பன் கோட் எதையாவது ஒன்று நம்ம போட்டுட்டு அவங்க அவைல் பண்ணணும். இப்போ நம்ம ஷோன் தி டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து 1000 rupees கூப்பன் கொடுத்துருக்கோம் நியூ இயர்ல. ஸோ நம்ம வந்து அதோட வந்து நியூ இயர் 1000 வாட் கோட். ஓகே, ஸோ ஜஸ்ட் வேலிடேட்னு கொடுத்தோம், அந்த கோட் அடிச்சுன்னா இது ஷோ வேலிடிட்டி முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி காமிக்கும். அப்டேட் டிஸ்கவுண்ட் கூப்பன், இப்போ டிஸ்கவுண்ட் கூப்பனோட அமௌண்ட் வந்துருச்சு, அப்டேட் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்தோம்னா என்ன ஆகுது, இந்த இடத்துல அமௌண்ட் மைனஸ் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் பெய்டு வந்து 2000 பதிலாக
it is showing us 3000 அண்ட் சாரி இது வந்து ஆல்ரெடி நம்ம பேமெண்ட் பண்ணது அண்ட் இது 1600ல வந்து 26 இருந்ததா பேலன்ஸ் அதுல 1000 வந்து ஆஃப் ஆயிட்டு உங்களுக்கு 1600 மட்டும்தான் பேலன்ஸா காணும் பிகாஸ் நம்ம டிஸ்கவுண்ட் கூப்பன் அவைல் பண்ணியிருக்கோம் அந்த கஸ்டமருக்கு அதனால ஓகே இதை தவிர்த்து கஸ்டமரோட அக்கௌண்ட் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல டேவிட்ஸோட ரெஃபரன்லையோ என்னோட ரெஃபரன்லையோ கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நம்மகிட்ட இருந்து டெலிவரி அப்படின்னா நம்ம டெலிவரி காமிச்சாகணும் பிகாஸ் நம்மகிட்ட அந்த ஐட்டம் இல்லை ஆர்டர் ட்ரேட்ல டெலிவரி ஆயிடுச்சு ஆனா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இன்னும் கொடுக்கணும் கடன்ல இருக்காங்க அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் ஹியர் இப்போ நம்ம 1600 சம்திங் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நான் 1670 வந்து இந்த அக்கௌண்ட் கிரெடிட்ல போட்டு இந்த கேஸை வந்து நான் டெலிவரி காமிச்சிடுவேன் இங்க 0 ஆனதுக்கு அப்புறம் நான் டெலிவரி காமிச்சிடுவேன் கஸ்டமர் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணணுங்கிறது அதை காமிக்கும் இதோட ரிப்போர்ட் நம்ம வி கேன் டேக் ஃப்ரம் த கஸ்டமர் ஒரு டீட்டெயில்ல இருந்து ரிப்போர்ட்ஸ்ல இருந்து எடுக்கலாம் கஸ்டமரோட அக்கௌண்ட் ஹிஸ்டரி வந்து எடுத்தோம்னா என்டையர் லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் ஹூ ஹேவ் டு பேஸ் அப்படிங்கறத காமிச்சிடும் ப்ரிஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ்ல நீங்க அப்டேட் பண்ணலாம் வேற you can update the patient or the data, lens details, the patient data is maintained and the hospital name and the prescription details. If you want to update, you can update here also. Then comes insurance. We have not started insurance yet. But insurance also update பண்ணணும்னா we can update it here. And if you want to delete this order and put a reorder, ஏதோ ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க எஸ்பெஷலி மொபைல் நம்பர் அண்ட் அண்ட் தி ப்ராடக்ட் டீட்டெயிலையும் மொபைல் நம்பரும் மாற்றி போட்டோம்னா வேர் தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் பட் டு டெலீட் தி ஆர்டர் அண்ட் ரீஎன்டர் ஒரு ஆப்ஷன் ஓகே ஸோ தென் ஃபைனலி we are going into the confirmation. So I'm just confirming the order. எல்லா ஆப்ஷனும் நம்ம பார்த்துட்டோம் since the amount balance is 0 ஆனா இந்த இடத்துல காமிக்கும் கஸ்டமர் இன்னும் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அவங்க கடன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் so then we give consent. Okay. So where will the order go now? It will not be there in pending orders, right? Now delivery காமிச்சதுக்கு அப்புறம் you can see there is no Satya here. So I go here. You can see Satya over here, right? Sales history la போனீங்கன்னா sales history குள்ளார வந்து Satya உட்கார்ந்துச்சு. Delivery date 28 okay. So today it was delivered. So I பார்த்துட்டு order details again you can see in here. And இந்த இடத்துல few functions தான் பண்ண முடியும் அந்த ஸ்டேஜ்ல வந்து we had lot of functions that can be done stagesல modify பண்ண முடியுது பட் இந்த இடத்துல few functions தான் பண்ண முடியும் வேற WhatsApp same WhatsApp you can send from here since this is admin it is not showing you otherwise the advance receipt எடுக்கலாம் order form எடுக்கலாம் and invoice final invoice நம்மளுக்கு வந்து print பண்ணணும்னா எடுக்கலாம் so how it will be there final invoice delivery கொடுத்ததுக்கு அப்புறம் so அந்த advance receipt here there will be tax invoice so 2 copies will be there just take one and deliver it to the customer okay. Then view payment details and purchase details is not required and edit invoice details so certain details in invoice like name அந்த மாதிரி டீடைல்ஸ் நீங்க இங்க எடிட் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமரோட டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸ் டீடைல்ஸ்ல சில டீடைல்ஸ் மட்டும் யூ கேன் ஜஸ்ட் ஆல்டர் ஓகே வென் இட் வாஸ் டெலிவர்டு பை ஹூம் இட் வாஸ் சோல்ட் அப்படிங்கிற டீடைல் அண்ட் டேக்ஸ் டீடைல்ஸ் ஆல்சோ யூ கேன் எடிட் ஹியர் in case it is 12 and தெரியாம 18 to 12 and போட்டாச்சு அப்படின்னா say for example service and all is 18 okay solution is 18 so all those things you can change if you want to change but otherwise it is all and sunglasses it is 18 இந்த மூணுக்கு தவிர்த்து மற்றது எல்லாமே 12 so அந்த டீடைல்ஸ் எல்லாம் you can change invoice generate பண்ணதுக்கு அப்புறமும் கூட you can change okay we will go back to the sales history then எடிட் பண்ணிட்டு இங்க டெலிட் பண்ண ஆர்டரை இப்போ நம்ம இன்வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ண முடியாத டீடைல்ஸ் தான் கூட பார்த்தோம் இல்லையா பிளாக்ல இருந்து
அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எஸ்பெஷலி த மொபைல் நம்பர் அண்ட் தி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸே நம்ம என்டையராக மாற்றணும். யூ ஹேவ் டு டெலிட் ஆர்டர் அந்த நியூ ஆர்டர். ஸோ விச் வில் அகெயின் ஷோ இன் த சேல்ஸ் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு அது காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். கொரியர் டீட்டெயில்ஸ், கொரியர் ஆர்டர் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம், என்ன பொருள் மட்டும் போகணும் அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டு கொரியர் பண்ணுறோங்கிறத யூ கேன் மென்ஷன் இட் ஹியர். கொரியரில் தான் போயிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பொருள் தான் கொரியர்ல போயிருக்குங்கிறது இந்த டீடைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதே தான் பிரிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அண்ட் நான் சார்ஜபிள் ஐட்டம்ஸ் இந்த ஸ்டேஜ்ல தான் ஆட் பண்ணணும். நான் சார்ஜபிள் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஆடிங் பாக்ஸ், பேக், பாக்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ்லாம், கிளாத் மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இந்த ஸ்டேஜ்ல யூ கேன். So non-chargeable items will be added here. So that's it. So this ends up the sales process. இப்போ அன்னைக்கு டேட்டுக்கு நீங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கீங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ராபிடோ சார்ஜஸ், வாட்டர் கேன் சார்ஜஸ், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் தட் இன் த எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி. ஸோ அதை எப்படி ஆட் பண்றதுன்னா, ஜஸ்ட் கோ இன்டு அக்கௌண்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ்குள்ள போயிட்டு ஆட் நியூ எக்ஸ்பென்சஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பிரான்ச்சை செலக்ட் பண்ணணும், டேட்டு, சேல் ₹100 ஃபார் ராபிடோ, மோட் ஆஃப் பேமெண்ட் கேஷ், பர்பஸ் ராபிடோ. ஓகே, பர்பஸ் ராபிடோ. இப்போ எங்கேருந்து கொடுத்துருக்கீங்க, MMDA டு கேபி நம்பர், ஜஸ்ட் ஆட். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் ஹவு இட் வில் பி கம்மிங். Okay, so once that is done, you can come here, sales குள்ளேயே வந்தோம்னா டெய்லி ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்தோம்னா, it will show you in the branchக்கு yesterday what was the details entered. We have to do today. So it will show you what was the amount that was paid. ஸோ நமக்கு 25 அட்வான்ஸ்ல வந்திருந்தது, பேங்க்ல இருந்து வந்திருந்தது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் அண்ட் வாட் வாஸ் தி சத்யாங்கிற நேம்ல தி நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு, நியூ ஆர்டர் எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வந்து பேமெண்ட் ஆகிருக்கு, லைக் பேங்க்ல வந்து 500 பேமெண்ட் வந்திருக்கு அண்ட் பேங்க்ல தான் 2000 பேமெண்ட்டும் வந்திருக்கு. இதில் காமிக்கிறேன். So this will be the advance வாங்கின அமௌண்டோட டீட்டெயில்ஸ். பேலன்ஸ் கலெக்ஷன் ஏதாவது டெலிவரி கொடுத்துருந்தோம்னா அது இந்த இடத்துல காமிக்கும். அண்ட் you will see the expense details here. So expense நம்ம என்ட்ரு பண்ணது வந்து அட்மின்ங்கிறனால it is not getting added. அதர்வைஸ் இப்போ கலெக்ஷன்லேயே வந்து பேங்க் டீட்டெயில் இங்கே காமிக்கிற மாதிரி கேஷ் டீட்டெயில் இருந்ததுன்னா செகண்ட் பேஜில் காமிக்கும் கேஷ் டீட்டெயில். அண்ட் இங்கே கலெக்ஷனில் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் காமிக்கும். அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு ₹100 கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ₹100 வந்து இந்த இடத்துல காமிக்கும். இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை காமிக்கும் இங்கே காமிக்கும். அது கேஷ்ல மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்சஸ் மென்ஷன் ஆகும், பேங்க்ல மென்ஷன் ஆகும். In case you have paid for the branch from the bank itself, like from admin we have paid now, that also might show. You ignore just whatever it is. But நம்ம கேஷ்ல உங்களுக்கு கரெக்டாக டேலி ஆயிடுதாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. Because you will be like having the cash at the branch, you will be handling. So அதனால அதை மட்டும் you have to see. Okay. So here it is. All the details are mentioned here. Okay. So that's it for the sales history. Then comes the customer in the second portion. Second partல வந்து கஸ்டமர்ல வந்து இப்போ we're just going to add the detail of the customer. அப்படின்னா we will go into add customer. நம்ம கஸ்டமர் ஆர்டர் என்டர் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல மட்டும்தான் இருக்கும், மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம என்டர் பண்ணலாம்.
எதுக்குன்னா இந்த டீடைல்ஸ் எதுக்குன்னா இப்போ நீங்க இந்த ஒரு வாக்கிங் வந்துட்டு நம்ம கிட்ட என்கொயரி பண்ணிட்டு போயிட்டாங்க, பட் அவங்க கிட்ட நேம், ஃபோன் நம்பர், மற்ற டீடைல்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அண்ட் என்ன ரெஃபரல், என்ன அவங்க என்கொயரி பண்ணாங்க டீடைல் இருக்குன்னு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் தட் இந்த கஸ்டமர் நோட்ஸ். கஸ்டமர் என்கொயர்டு ஃபார், say I'm just mentioning, customer enquired for buy one get one. Okay, so BOGO offer னு சொல்லுவோம் இல்லையா, BOGO offer say 1,999 கொடுத்தோம் ஆஃபர், ஆர்டர் கொடுத்தோம் இல்லை ப்ளூ ஆஃபீஸு அந்த just mention that and keep, so that அங்க நான் கஸ்டமரே திருப்பி வந்தாங்கன்னா நம்பர் மென்ஷன் பண்ணிருந்தோம்னா anyone can attend. If the same person இல்லைன்னா கூட we can attend. So for that detail is must. ஓகே, ஸோ இப்போ வஸ்டர் வந்து போயிட்டாங்க, அவங்க வந்து ஆர்டர் புக் பண்ணலைன்னா யூ ஹாவ் டு மென்ஷன் தட் தி இன் திஸ் டீடைல். ஸோ ஆட் விஸ்டர் கவுண்ட், மென்ஷன் த பிரான்ச், ஜஸ்ட் ஆட் 2 பேர் வந்துட்டு நீங்க என்கொயரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் இட். ஜஸ்ட் தட்ஸ் இட். ஓகே, so next comes the reports. Reports நம்ம மேஜரா பார்க்க போறது வந்து we will be during the stock checkup we will be taking the inventory report. ஸோ நம்ம கிட்ட வந்து இன்வென்ட்ரி எந்த பிரான்ச்ல இருக்குன்றத பார்க்கறதுக்காக இது இதில் செலக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் சர்ச் இட், யூ வில் கெட் இட். இஃப் யூ வாண்ட் டு செக் இட் இன் பர்சன், நம்மளுக்கு ஹேண்டில் வச்சு ஹார்ட் காப்பி பண்ணணும், ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் இட். பிரிண்ட் பண்ணும்போது யூ வில் கெட் இட் like this. Okay, so you can take a printout of this and you can check whether the items are available or not during the stock check. Okay, அதுக்கு அடுத்தது what else you'll be doing, inventory தவிர்த்து you'll be seeing the sales report. நம்ம செக் சேல்ஸ் ரிப்போர்ட் என்ன கொடுப்போம், கஸ்டமர் இந்த வாட்டி எத்தனை வந்திருக்காங்க, எஸ்பெஷலி நீங்க நம்ம கேபி ரிப்போர்ட் அடிக்கணும், இது தேவைப்படும். ஸோ இதுல வந்து ஐட்டம் வைஸ், ப்ராடக்ட் வைஸ் நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி வில் பி டேக்கிங் த சேல்ஸ் ரிப்போர்ட். ஆல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாசத்துக்கு, ஓகே பிப்ரவரி மாசத்துக்கு நான் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்தேன். இந்த இப்போ வரைக்கும் என்னென்ன நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆல் ரிப்போர்ட் பேசிக்கலி பெண்டிங் அண்ட் கன்ஃபார்ம். ரிட்டன் அண்ட் டீலேட்டட் நம்மளுக்கு தேவை கிடையாது, பட் ப்ராடக்ட் வைஸ் சர்ச் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை சர்ச் பண்றோம், அண்ட் we are selecting for குழல். ஓகே, குழலுக்கு மட்டும் சர்ச் பண்ணுறோம். ஆல் branches except for admin and தவிர்த்து எல்லா பிரான்ச்சுக்கும் தேவை. ஸோ ஜஸ்ட் சர்ச், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, டோட்டல் சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, பட் திஸ் வில் பி ஆர்டர் வைஸ். ஸோ சாரி ப்ராடக்ட் வைஸ். ஸோ ப்ராடக்ட் வைஸ் இருக்கும்போது இப்போ நான் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு எத்தனை பொருள் இந்த வந்து 3000ங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் கேபி ரிப்போர்ட்ல திஸ் இஸ் வாட் யூ வில் பி மென்ஷனிங். கரெக்டா? நம்ம என்ன பார்ப்போம், எப்படி பார்ப்போம், கேபி ரிப்போர்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் கேபி ரிப்போர்ட் எடுக்கும்போது இன் டீடைல் இது எப்படி பார்க்கணுன்றத சொல்லிட்டேன். பட் திஸ் இஸ் ஹவு வென் இட் இஸ் டவுன்லோடட், திஸ் இஸ் ஹவு த ரிப்போர்ட் எழுதுங்கிறதுக்காக நான் பண்ணிக்கிறேன். Taking some time, since it is a large, huge data. Okay, 1 month எல்லா பிரான்ச்சும் இல்லையா, ஸோ அதனால it is taking some time. Okay, அப்புறம் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி கேன் பி, ஐ வில் ஷோ யூ வாட் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும்னா, அந்த கஸ்டமர் டீடைல்ஸோட ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும், யூ கேன் டேக் ஃப்ரம் ஹியர் பிகாஸ் யூ கேன் கால் தி கஸ்டமர் அண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம டெலிகாலிங்லாம் பண்றதுக்கு we can take from here. அண்ட் கஸ்டமர் டியூஸ் அண்ட் அட்வான்ஸ் ரிப்போர்ட், கஸ்டமருக்கு பேலன்ஸ் இருக்கு, கஸ்டமரோட நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, கஸ்டமர் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த டீடைல்ஸ்லாம் எடுக்கணும்னா we can take from here. Okay, and expense reports can be taken from here. You will have few options available for you to open. நிறைய டீடைல்ஸ் இருக்காது, but few details you will be having in this. Eye testing records இதுல இருக்கும். In case you have tested the eye and the prescription வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தா you can get it from here. Okay, so most of the details are covered here itself.
இதுக்கு அடுத்தது we will go to the inventories. Inventoryல வந்து you will have மெயினா வந்து ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. If you are giving out of your branch, you will be transferring from one branch to another. So say for example, I'm transferring a product from Vadapalli to KP Nagar and the product is free and the bar code நான் அடிக்கிறேன் for such. Okay. Type is and the product Vadapalli correct available இருந்தா it will be showing like this. ஓகே ஸோ அது எத்தனை ப்ராடக்ட் எத்தனை குவான்டிட்டி இருக்குங்கிறது இங்கே காமிக்கும் அண்ட் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணுங்கிறதும் இங்கே காமிக்கும். அதுக்கு அடுத்து யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த ஸ்டாக். ஓகே ஸோ தி ஸ்டாக் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஐ ஜஸ்ட் அகெயின் டூயிங் திஸ் பிகாஸ் there will be a problem in stock. அதை நான் மக்களுக்கு அதே பண்ணுறேன். We'll see that stock in KP Nagar. Correct? So now they one போட்டுட்டு I will transfer it back to Vadapalli. So this is how it will be done. Stock transfers of any product. Barcode அடிச்சு டைப் பண்ணணும்னா stock transfer. அதோட history பார்க்கணும்னா you can go to stock transfer history and you will be seeing all the stock transfers here. So பண்ணணும்னா we have to take a photo of this and you can send it in the group. Note வந்து mention பண்ணிட்டு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா just take a snap of this and stock transfer groupல வந்து இந்த போட்டோ எடுத்து போடுறோம். உடனே இதுவே வந்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறாரு. ஓகே that's it. ஸோ இதை தவிர்த்து நெக்ஸ்ட் திங் இஸ் எஸ்எம்எஸ். நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வாட்ஸ்அப் பண்ணுவோம். வாட்ஸ்அப் பண்ணோடனே என்ன மெசேஜ் போகும் கஸ்டமருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ வாட் இஸ் த மெசேஜ் தட் வில் பி சென்ட். ஓகே ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து ஓகே we can see the type of message. இப்போ ஆப்டிக்கல் வெல்கம் மெசேஜ்னா அது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக just showing you WhatsApp content. Okay. So dear Ratnam, welcome to Optica Mart. Thanks for your trust and loyalty in our shop. Kindly fill the data sheet to understand your requirement better. So data sheet ஸ்டார்டிங்லேயே நம்ம நம்பர் மட்டும் அனுப்பிச்சோம்னா அடிச்சு கஸ்டமர் நேம் சேவ் மட்டும் பண்ணோம். கஸ்டமர்ல சேவ் பண்ண தெரியுமா, அந்த ஆப்ஷன்ல போய் சேவ் பண்ணணும். திஸ் மெசேஜ் will be sent to the customer itself. அவங்க சேவ் பண்ணணும்னா அவங்க வந்து they can fill the data sheet themselves. Or else அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லை புரியல டேட்டா ஷீட்னா we need to fill னா we can fill that ourselves. So that will be the first message that is sent to the customer. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்டர், அது டைரக்ட் பில்லா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஆர்டர் போட்டுக்கலாம். ஆர்டர் போட்டோம் அப்படின்னா this message will be sent. இது என்ன சொல்லும் அப்படின்னா you will see the content. Dear Ratnam, okay, dear Ratnam, thanks for your purchase for 100 rupees. Your order number is this so and the membership ID is so and regards from Optica Mart Vadapalli. அதுக்கப்புறம் வந்து there will be a link for opening their bill. So if they save this number, இந்த வந்து நம்ம அட்மினோட மொபைல் நம்பர் 9884040540 தான் டிஃபால்ட்டா போகும். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பரை சேவ் பண்ணும்போது this entire link will open up into green, ப்ளூ கலர்ல மாறிடும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பில்லு ஜென்ரேட் ஆயிடும். அவங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட்ல அவங்க மொபைல்ல வந்து பில்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபார் மோர் இன்ஃபோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல், யூடியூப் சேனல் வந்து லிங்க் பண்றேன். Okay, so this is what happens when that is done. Okay, அதுக்கு அடுத்தது ஆர்டர் ரெடி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம் இல்லையா. ஸோ அந்த வாட்ஸ்அப் எப்படி இருக்கும் அப்படின்னா this will be the content. Order ready WhatsApp பண்ணும்போது you will see this. Dear Shekhar, your order is ready. Kindly collect it from our store or to send home delivery. WhatsApp us on அது கஸ்டமரோட மொபைல் நம்பர் வரும். Regards, KP Nagar. Okay. So once final invoice is generated, so this is the message that will be sent. என்ன மெசேஜ் போகும் ஃபைனல் இன்வாய்ஸ்க்கு, அதே தான் ஆர்டர் நம்பர் இது சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி ஆயிடுச்சு, பில்லோட லிங்க் வரும். we would like to love to hear your feedbackன்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் ரிவ்யூவோட லிங்க் போகும் அண்ட் நம்மளோட ஃபீட்பேக் ஃபார்மோட லிங்க்கும் போகும். ஸோ கூகுள் ரிவ்யூ லிங்க் கஸ்டமர் வாட்ச் பண்றதுக்கு, ஃபீட்பேக் ஃபார்மோட லிங்க் நம்மளுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ரிகார்ட்ஸ் ஆப்டிகா மார்ட் வரப்படுங்கிறது போகும் கஸ்டமர்.
ஓகே, இதை தவிர்த்து வேற என்னென்ன மெசேஜ் எல்லாம் போகும் அப்படின்னா, விச் இஸ் ஆஃப் யோர் இன்ட்ரெஸ்ட் இஸ், கஸ்டமருக்கு நம்ம நம்பர் பர்த்டே டேட் மென்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பர்த்டே விஷஸ் மெசேஜ் போயிடும், ஆனிவர்சரி மெசேஜஸ் போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து யூ வில் கெட் டெய்லி ரிமைண்டர் ஃபார் சர்வீசஸ். இது வந்து நம்ம 90 டேஸ்க்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 90 டேஸ் கழிச்சு கஸ்டமருக்கு இந்த மெசேஜ் போகும், விச் சேஸ், Dear Jayashree, you can contact us if you need any servicing for your spectacle. We would love to serve you. Regards, KK Nagar, Optica Mart. To avail free service, book an appointment on this login Google form. Okay, so this is what happens for the service message. Next, I checkup reminder message. அது எப்படி போகும்? இது வந்து 9 months from the date of I checkup. நீங்க prescription entry பண்ணீங்கனாலே it is not related to order booking ல இருந்து கிடையாது. I checkup message வந்து நம்ம prescription entry dateல இருந்து நம்ம மென்ஷன் ஆகும். ஸோ prescription entry dateல இருந்து 9 months கழிச்சு இந்த மெசேஜ் கஸ்டமர்ஸ்க்கு போயிடும். Dear Mr. Ramesh, you have done eye testing 9 months ago in Optica Mart M&A. It is recommended to retest your eyes. Kindly visit our shop or WhatsApp to book a home eye testing appointment on so and so number or Google form fill பண்ண சொல்லி காமிக்கும். Okay, so this is the message for eye testing. அதுக்கப்புறம் கஸ்டமரோட ஃபீட்பேக் மெசேஜ். ஸோ நம்ம அங்கே லிங்க் பார்த்தோம் இல்லையா ஃபீட்பேக் ஃபார்ம், அதே மாதிரி நம்மளும் கஸ்டமருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதுக்கப்புறம் we can send Google feedback forms to the customers. ஸோ அதை அனுப்பும் போது என்ன ஆகும், என்ன மெசேஜ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் நம்மளோட ஃபீட்பேக் வந்து we would love to hear and this is the லிங்க்ங்கிற மாதிரி கூகுள் ரிவ்யூவோட லிங்க்கும் ஃபீட்பேக் ஃபார்மோட லிங்க்கும் கஸ்டமருக்கு சென்ட் ஆகும். ஆப்டிகா மார்ட் குரல்ல இருந்து சென்ட் ஆயிருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பர்டிகுலர், இப்ப நான் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் போட்டு, இப்ப நான் ஒரு டைப் பர்டிகுலர் இதெல்லாம் டிஃபால்ட்டா சென்ட் ஆயிடுது கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டா. ஸோ இப்போ வந்து நான் வந்து வடபழனிக்கு மட்டும் ஐ வாண்ட் டு சி வாட் ஆர் த மெசேஜஸ் தட் ஆர் சென்ட் டுடே. இன்னைக்கு நான் சென்ட் பண்ண என்னென்ன மெசேஜஸ் பார்க்கணும் அவங்களுக்கு, ஸோ தட் நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்வீஸ் மெசேஜோ இல்லை வந்து ஒரு ஐ செக்அப் ரிமைண்டர் மெசேஜோ இல்லை ஃபீட்பேக் மெசேஜோ போயிருந்ததுன்னா அதை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி அது ரிலேட்டடான விஷயத்த பேசுறதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஐம் ஜஸ்ட் டெய்லி பேசிஸ்லயும் பெண்டிங் ஆர்டர்ஸ்லயும் காமிக்கும். பெண்டிங் ஆர்டர்ஸ் எவ்வளவு வேல்யூக்கு ஓவரால் வேல்யூ இருக்கு, அதுல எவ்வளவு பேலன்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல காமிக்கும். ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்ட். இது வடபழனியோட சாம்பிள் காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சேல்ஸ்குள்ளார போகிறோம். சேல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஆர் கோயிங் டு சி. இதுல மேஜரா ஹவு டு கிரியேட் நியூ ஆர்டர். ஆர்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பெண்டிங்ல போயிட்டு அது ஆர்டர் பெண்டிங் இருக்கும், அந்த பெண்டிங்ல போயிட்டு பெண்டிங் ஆர்டர்ஸ் எப்படி பாக்குறது, டெலிவரி காமிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸ் ஹிஸ்டரியில என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப்ல அன்னன்னைக்கு வர கலெக்ஷன்ஸோட டீடைல்ஸை நம்ம இதுல பார்க்க போறோம். பண்ணா கூட you can select the date range like in the month first இருந்து இப்போ வரைக்கும் or last month ஃபுல்லா சென்ட் ஆனது அந்த மாதிரி you can select the date range. So இப்போ you can now you can see daily collection இதெல்லாம் வேண்டாம், I'll just select the service message எல்லாம். Okay, daily remember for service. Okay, and